தலைவா, உன் தைரியத்தை வச்சுதான் இன்னைக்கு எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்க போறேன். குறும்புக்காரையா நீ? ஏண்டா கண்ணுக்குட்டி, இந்த காலேஜ்ல யாரா பிஸ்தா? தலைவா. குல்ஃபி, இங்க பா. இந்த காலேஜ்ல யாரா பிஸ்தா? நீங்க தானே? பல்பு, இந்த காலேஜ்ல யாரா பிஸ்தா? நீங்க தான் தலைவரா? போயிடுச்சு போ. சலாம் அலைக்கும் சார். எல்லார்கிட்டயும் கேட்ட கேள்வியை நான் உன்கிட்ட கேட்க போறேன். இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா? ஒண்ணு. இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா? ரெண்டு. இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா? மூணு. இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா? நாலு. அஞ்சு. ஐம் சாரி மஞ்சு. ஐயோ, சொல்டா யாரா பிஸ்தா? 9. 9க்குள்ள பிஸ்தாவை இருக்க முடியாது. சொல்டா யாரா பிஸ்தா? 10. என்ன சொல்றீங்க? பிஸ்தாமா? பிஸ்தாவா? கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொல்டா. அதுக்கு ஏன்னா பக்கு பக்குன்னு குத்துற. இப்பயா சொல்டா யாரா பிஸ்தா? சிரிக்காத. ஏமா, உன்னை தெரியாதமா யாராவது ஹோட்டல் கழிச்சு போனா இப்படிதான் 200 250 ரூபாய் கொட்டிப்பியா? அதிக பசி எடுக்கலன்னா இப்படிதான் லைட்டா சாப்பிடுவேன். சுத்தம். விஜய், நம்ம ரூம்ல வேற யாராவது இருக்காங்க? இல்ல. ஏன் கேக்குற? இது யாரு? நம்ம 2 பேரும் கவலை எல்லாம் மறந்துட்டு ஜாலியா இருக்கதான் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கேன். நமக்கு என்னடா கவலை? அத பத்தி நாளைக்கு யோசிக்கலாம். இப்போ நீங்க 2 பேரும் உள்ள போங்க. நான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி ஏகபத்தினி விரதன். நான் ஏக போக பத்தினி விரதன். டேய், நான் XXX மெடிசன் சாப்பிட்டு வரேன். நீ அது வரைக்கும் ராணி குட்டி கூட ஜாலியா இரு. வந்து நான் கூட போ. நீ பழகுறது ரொம்ப உள்ள தள்ளிட்ட. மார்கோ மார்கோ மாரேகை ஜோருகோ ஜோருகோ ஜோரேகை. ஏமா, இதான் உனக்கு முதல் அனுபவமா? நிச்சயமா. ஆனா ஏன் எல்லா ஆம்பளைங்களும் இதே கேள்வியை என்கிட்ட கேக்குறாங்க? பூச்சி. பரவாயில்ல. இன்னொரு பூச்சி. இதோ பாரு, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கணும். ஆமா. ஏன் உங்க கையெல்லாம் இப்படி ஆடுது? அது ட்ரெயின்ல போறப்ப அப்படிதான் ஆடும். இது ஒன்னும் ட்ரெயின் இல்லையே. ஆமா, அதானே. அது உன் கை எம்எல்ஏ பட்டது இல்ல, அதான் கொஞ்சம் கலக்கமா இருக்கு. அத்தா, அத்தா. என்ன சின்னி, இது நமக்கு ஒத்து வராது. யூகோ. டேய், நான் உன டை ஜாலியா நினைச்சேன்டா. நீ சரியான பயந்தாங்கொல்லிடா. டேய், காதல பத்தி நான் உனக்கு ஒரு பொழுப்புரை சொல்லி தரேன், கேளு. ஏய், உடம்புல ரத்தமும் உணர்வும் சூடா இருக்கிற போதான அனுபவிக்கணும். ஏய், தேவி தியேட்டர்ல பக்த அனுமானின் பாதாள விஜயன்னு ஒரு படம் போட்டிருக்காங்க, போய் பாரு. டாக்ஸ் ஃப்ரீ. வா ராணி, வா நம்ம ராசலியில பாக்கலாம். டேய் மாப்ள, எதுலயுமே ஒரு தில் ஒண்ணுண்டா. அப்பதான் வாழ்க்கைய குறிப்பா பெண்கள் அனுபவிக்க முடியும். நேத்து மாதிரி வெக்கப்பட்டு கூனி குறி நின்னுட்டு இருந்த அப்புறம் வாழ்க்கை பூராவும் மூச்சு விடுற லேம்ப் போஸ்ட் தான். மூச்சு நின்ன பிறகு வாழ மட்ட கல்யாணம் பண்ணி போக வேண்டியதுதான். புரிஞ்சதா? நான் ஒண்ணும் உங்களை மாதிரி வெறி பிடிச்சு கண்ட கண்ட பொம்பளைங்களை அனுபவிக்கிற டைப் இல்ல. ஒரே பொண்ணோட வாழ்க்கைய வாழ நினைக்கிறேன். ஓகே, நீ ஒரு போனல் டைப்.
ஐ மீன் நேர்மையான டைப்னு வச்சுக்கோமே. உன் ஒரே காதல் இது வரைக்கும் என்ன பண்ணிருப்ப? பேசுன்னு பேசி தள்ளிருப்ப. ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு லவ். நீல லவ்வர் அவ லாக்கிலடா, லெக்சரா தான் லாக்கி. மனசார ஒரு பொண்ணை காதலிச்சு ஒரு உறவு ஆரம்பிக்கலாம். அது உடலோட ஒட்டுருவா முடிஞ்சாதான் அது உண்மையான காதல். புரிஞ்சுக்க. என்னடா நீ ஒரேடியா குழப்பற? அதுக்கெல்லாம் தில்லு ஒண்ணுண்டா. என்ன மாதிரி இப்ப பார், உன் கண் எதிர்க்கே ஒரு தில் மேஜிக் காட்டுறேன். உன் பேர் என்ன? முனிமாங்க. முனிமா, அழகான பேரு. முன்சே அட்ரஸ் தரேன். வேலை முடிஞ்ச பிறகு என் ரூமுக்கு வந்துரு. ஜாலியா இருக்கலாம். வந்துருவா. ஐயோ, என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாரு. ஓவர் டைம் சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அத நீங்களே சொல்லிடலாமே. ஏன்னா உங்களுக்கு ஷேவ் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் என் புருஷன். விழுப்புண் பட்டாலும் வில் பவர் மட்டும் போக கூடாது. கழுத்தை வெட்டினாலும் கழுத்துக்கு மருந்து போட்டிருக்கானே, அவன் வாழ்க. பைபிள், ஹோலி பைபிள். விஜய், என்னப்பா நம்பவே முடியல. முன்னெல்லாம் கத்தி கபடாவோட திருவா திரிவ நீ, இப்ப புஸ்தகம் கையுமா கடகடையா திரியுற. குட் குட். என்ன புஸ்தகம் வாங்கி இருக்கிற? காட்டு பாப்போம். ஹிஸ்டரி, ஜியோகிராபி, கந்தசஷ்டி கவசம். இதெல்லாம் நான் படிச்சு கிழிச்ச மேட்டர். பட் ஒன் திங், ஒரு புஸ்தகத்தை படிச்ச உடனே மறந்துடக்கூடாது. அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில அழுத்தமா உபயோகிக்கணும். ஓகே? எஸ் சார். ஹேவ் எ நைஸ் டே. Hello, my dear sweetheart. How are you? Stupid. Orarari. Nonsense. I am sorry. Madam. Madam. உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் உங்களை மனசார விரும்புறேன். நீங்க எல்லாமே இனிமே என்னால ஒரு நாள் கூட தூங்க முடியாது. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பின்னையாமா கத்துன? ஐயோ, இவர் என்ன பார்த்து விசில் அடிச்சதுக்காகவோ இல்ல இடிச்சதுக்காகவோ கத்தலைங்க. எங்க ரெண்டு பேரும் கல்யாணமே 2 வருஷம் ஆச்சு. அத மறந்துட்டு இன்னும் என் பின்னாடி விசில் அடிச்சு சுத்திட்டு இருக்காரே நினைச்சுதான் கத்துனேன். நமக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சா? இத ஏன் நீ முதல்லயே என்கிட்ட சொல்லல? ஐயோ, இந்த கன்றாவை எங்க போய் அடிச்சுக்கிறதுன்னு புரியல. கருமம். எனக்கு ஞாபகம் மறதி வியாதிங்கிறதே மறந்துட்டேன். இதுதான் சரியான தற்கொலை. தூக்க மாத்திரை வெடி மருந்தெல்லாம் சரியா வேலை செய்யாது. இது நிச்சயம் சக்சஸ் ஆயிடும். ஹலோ பிரதர், 1 மினிட் நில்லுங்க. ப்ளீஸ் ஸ்டாப். இது கொஞ்சம் இந்த பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு ஃபுல் பாட்டில் குடிச்சிட்டேன். இப்போ இங்க பிரச்சனை. தட் இஸ், கழுத்துல டை எப்படி மாற்றுறதுன்னு தெரியல.
நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். கமான், கூச்சப்படாதீங்க, என் கழுத்து தானே. கமான், மாட்டி விடுங்க சார். கொஞ்சம் உதவி பண்ணுங்க டை கட்டுறதுக்கு. ஆக போற நேரத்துல டிஸ்டர்ப் பண்றீங்களே. சரி. டை கட்டி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன யாருக்குமே பிடிக்கல, அதனால இந்த கல்ல கட்டிக்கிட்டு கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன். யாருக்குமே பிடிக்கலன்னா தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படி உங்களை யாருக்கு பிடிக்கல? என் பொட்டாட்டிக்கு பிடிக்கல. என்ன ஞாபகம் மறந்து திட்டுறா. ஸ்கூல் பசங்க எல்லாம் என்ன பார்த்தா கல்ல எடுத்து அடிக்குதுங்க. இத பார்த்தா நாய் எல்லாம் குறைக்குது, குரங்கெல்லாம் பழிப்பு காட்டுது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உயிரோட இருக்கணும்னு அவசியம் இல்ல, சாக வேண்டியது. கமான், ப்ரொசீட். குயிக் குயிக். Thank you. 1 minute. நீ சாகிறதுக்கு முன்னாடி என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சாவு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிறது நானும் என் பொண்டாட்டியும் தான். எங்களுக்குள்ள சண்டையே வராது. அவ என்னை எப்படி திட்டினாலும் சரி, நான் இந்த கல்லு மாதிரி இருப்பேன். இரிய, சாகிறதுக்கு அவசரப்படாது. என் கேரக்டரை பத்தி சொல்லிட்டு இருக்கல, கேட்டுட்டு அப்புறமா சாவு. என் கழுத்துல கல்ல கட்டி கடல்ல தூக்கி எறிஞ்சாலும் சரி, எனக்கு சாவு வராது. அப்படியே நான் கல்லு மாதிரி நிப்பேன். எனக்கு தண்ணியில சாவு கிடையாதுன்னு ஜோசியக்காரனே சொல்லிருக்கானே. ஒரு வாட்டி எங்க ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிருச்சு. ஆனா நான் மட்டும் சாகல. ஏன்னா நான் கல்லு. ஏங்க, அப்ப நான் இந்த கல்ல தூக்கி போட்டுட்டு சாகலாங்களா? நான் ஏன் இன்னும் நனையாம இருக்கிறேன்? அதான் கல்ல கட்டிக்கிட்டு விழுந்துட்டேனே. இது என்னது? இது டை எப்படி நம்ம கழுத்துக்கு வந்தது? கல்ல கட்டிட்டு விழுந்தது நானு. மேல வந்து பாத்துக்கிட்டா இருக்க, விழுந்து காப்பாத்தியா? எனக்கு நீச்சல் தெரியாதுங்கிறது மறந்து போச்சே. உனக்கே நீச்சல் தெரியாதா? இன்று மறக்காமல் பல் பிடுங்க வேண்டும். டாக்டர், என்ன? பல்ல புடுங்கணும். உட்கார். எந்த பல்லு? ஏன் டாக்டர் குழப்புறீங்க? அதத்தான் மறந்துட்டேன். நீங்களா பார்த்து புடிங்கிடுங்க. சரி, வாய் தோற. என்ன என்ன? எங்க போயிட்டு வரீங்க? பல்ல புடுங்கிட்டு வரேன். ஏன் இன்னைக்கு மறக்காம பல் புடுங்கன்னு நீ தானே சொன்ன. எழுதி வேற கொடுத்த. ஐயோ, நான் ஏன் பல்ல எல்லாம் புடுங்கணும்னு சொன்னேன். இப்ப நீங்க உங்க பல்ல புடுங்கிட்டு வந்து வாய் வீங்க அனுமானமான நிக்கிறீங்களே. நீ பல்ல புடுங்கணும்னு நான் சொன்னேன். இது ஏன் நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? துட்டு இல்ல, சும்மா நின்னு பாரு. போயிடாத. போயிடாண்டால் ஒரு புடி மண்ணாளி வச்சுட்டு போ. மானம் கட்ட பசங்க. இங்க கவனி. மெட்ராஸ், மைசூர், பம்பாய், கல்கத்தா, கராச்சி, டில்லி, கொழும்பு, ஹைதராபாத்,
பாட்னா, குவெட்டா, லாகூர், பிஷாவர், சிம்லா, அலகாபாத், லக்னோ, காசி, ரங்கூன், சிங்கப்பூர், கோலாலம்பூர், திருவனந்தபுரம், காரைக்கால், பாண்டிச்சேரி, ஷாங்காய், கான்பன், டோக்கியோ, ஈடன், சுயஸ், அங்காரா, லண்டன், பாரிஸ், ரோம், பெர்லின், ஏதென்ஸ், வியன்னா, வார்சா, மாஸ்கோ, எடின்பர்க், நியூயார்க், ரியோ டி ஜனீரோ, கைரோ, கேப் டவுன், கான்பரா, அடிலைட், சிட்னி. இத்தனை ஊரலை சுத்தி பிரఖ్యాతి பெற்ற என்னுடைய பாம்புகள். பாம்பிலேயே எத்தனை விதம் இருக்கின்றது சார். அதுல கட்டி விரியன்னு சொல்றான், கண்ணாடி விரியன்னு சொல்றான், நல்ல பாம்புக்கு சொல்றான், பச்சை பாம்புக்கு சொல்றான் சார். இந்த பாம்புகள் கடிச்சா இந்த தாயத்தை கட்டுங்கோ, விஷம் ஏறாது. ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாம்பிராணி போட்டு தூவம் காமி. கையில கட்டு, முண்டாவில கட்டு, கழுத்துல கட்டு, ஆனால் இடுப்பை மாத்திரம் கட்டாதே. ஏனென்றால் அங்கேதான் மனிதனுடைய மர்மஸ்தானம் இருக்கிறது. இந்த தாயத்தை வாங்கலன்னா ரத்தம் கைக்கு சாவிங்கோ. மஸ்தான் சொல்லிவிட்டான், மஸ்தான் சொல்லிவிட்டான். கடக்கார சொல்லுபா. ஒரு நல்ல பொள்ளங்காயா, நீளமான பொள்ளங்காயா கொடுங்க. சாப்பிட்டா ஞாபக சக்தி நிறைய வருமா? இங்க இருக்கிறதுல எதை வேணாலும் கண்ண மூடி எடுத்துக்கப்பா, எல்லாமே நல்லதுதான். நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்களும் சொல்றீங்க எல்லாமே நல்லதுன்னு. நல்லதுல ஒண்ணே எடுத்துக்கினா போச்சு. அப்ப நான் வரட்டுங்களா? வரங்க, அப்புறம் சந்திப்பான். என்னது தெரு பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது? தெரு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு, நம்ம தான் வளைஞ்சு வளைஞ்சு போறோம். எக்ஸ்கியூஸ் மீ, பசு ஆஸ்பத்திரிக்கு எப்படி போகணும்? கர்ப்பத்தோட போகணும். நோ, எந்த வழியா போகணும்? இப்படி ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல என்ன ஆச்சு இவனுக்கு? குழம்பு குச்சிய மந்திச்சு விட்டா மாதிரி ஓடுறான். இந்த பொருளகாய வெட்டி கறி பண்ணு. ஞாபகம் மறந்து உனக்கு திட்டுவாயி ரெண்டுத்துக்கும் சரியா போச்சு. இன்னைக்கு மறக்காம எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன். இத போய் வீட்டுல முதல்ல சொல்லணும். என்னது எல்லாரும் என்னையே பாக்குறாங்க? எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க நினைக்கிறேன். ஒரு பாக்கெட் சிகரெட் கோல்ட் பிளாக் ஃபில்டர் கிங்ஸ் தரேன் சார். பில்ஸ் கிங்கும் அதே மாதிரி இருக்குதுன்னு அதை கொடுத்துறாதீங்க. கோல்ட் பிளாக் ஃபில்டர் கிங்ஸ் கொடுங்க. என் மேல அவ்வளவு சந்தேகம் இருந்தா நீங்களே பார்த்து எடுத்துங்க சார். ஏன் எல்லாரும் என்னையே பாக்குறீங்க? நான் சிகரெட் குடிச்சா உங்க தலையா வெடிச்சு போவோம். என் வாயே எரிஞ்சு இருதயமே வெடிச்சாலும் நான் சிகரெட் குடிக்கிறத நிறுத்த போறதில்ல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. எனக்கு அப்ப வயசு 13. சும்மா பேச ஆரம்பிச்சேன்னா சிவகாசி பட்டாசு மாதிரி வச்சு தள்ளிடுவேன். 1962 நவம்பர் 22 கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்ட நாள். அன்னைக்குத்தான் நான் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சது. இதை எவ்வளவு வீட்டுல போய் வத்தி வச்சுட்டா குடும்பமே வெடிச்சு போச்சு.
ஏன் எல்லாரும் காதை மூடிக்கிறீங்க? சிகரெட்டு பிடிச்சா புகை வரும், மூக்க மூடுறது நியாயம். மூக்க மூடுறதுக்கு பதிலா காதை முடிக்கிறீங்க, காதை முடிக்கிறதுக்கு பதிலா மூக்க முடிக்கிறீங்க. கொஞ்ச நாளாவே எல்லாரும் குழம்பி போயிருக்கிறீங்க. நம்ம நாட்டுல எல்லாரும் அடுத்தவன் வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க. அவனுக்கு தெரியாது அவன் தனக்கே வேட்டு வச்சுக்கிறான்னு. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது. நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. வாயில இருக்கிறது சிகரெட் இல்ல, பட்டாசு தாண்ட யாராவது சொல்லிருக்க கூடாதா?